ரெட் ஜாயிண்ட் மூவிஸ் அப்படின்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி அதன் வழியே படங்களை தயாரிச்சிட்டு இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கல் ஒரு கண்ணாடி அப்படின்ற திரைப்படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் ஹீரோவா அறிமுகமானாரு. தொடர்ந்து பல திரைப்படங்களில் ஹீரோவா நடிச்சிட்டு இருந்த அவர் கடைசியா மாரி செல்வராஜோட இயக்கத்தில் மாமன்னன் திரைப்படத்தில் நடிச்சதோட தன்னுடைய திரைப்பயணம் முடிவுக்கு வந்துருச்சு, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் முழு அரசியல் தான் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. அதன்படியே இப்ப துணை முதலமைச்சராகவும் இருக்காரு. இந்த நேரத்தில் ஏஞ்சல் படத்தின் படப்பிடிப்பை முடித்து கொடுக்காததுனால 25 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க கோரி பட தயாரிப்பாளர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. OST Films நிறுவனத்தின் உரிமையாளர் ராமசரவணன் என்பவர் தாக்கல் செய்த அந்த மனுவில் உதயநிதி கதாநாயகனாக நடிக்க நாயகிகளாக நடிகைகள் ஆனந்தி, பாயல் ராஜ்புத் மற்றும் யோகி பாபு நடிக்க இயக்குனர் KS அதிகமான இயக்கத்தில் ஏஞ்சல் அப்படின்ற படத்தை தயாரிக்க முடிவு எடுக்கப்பட்டு 2018 அதனுடைய படப்பிடிப்பு தொடங்கப்பட்டதாகவும் 80% படப்பிடிப்பு ஆல்ரெடி நிறைவடைந்து விட்டதாகவும் கூறியிருக்காரு. 20% படப்பிடிப்பு நடத்த வேண்டியுள்ள சூழலில் ஏஞ்சல் படத்தை நிறைவு செய்யாம மாமன்னன் படத்தில் நடிச்ச உதயநிதி அந்த படமே தன்னுடைய கடைசி படம் அப்படின்னு கூறியுள்ளதாக தெரிவிச்சிருக்காரு. ஏஞ்சல் படத்துக்காக இதுவரை 13 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ள நிலையில் ஒப்பந்தப்படி இன்னும் 8 நாட்கள் கால்ஷீட் தராம உதயநிதி புறக்கணிச்சு வர்றதுனால ஏஞ்சல் படத்தின் எஞ்சிய படப்பிடிப்பு நிறைவு செஞ்சு தர வேண்டும் அப்படின்னும் 25 கோடி ரூபாய் இழப்பீடா வழங்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருந்தாரு. இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி OST Films நிறுவனத்தின் உரிமையாளர் ராமசரவணன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து ராமசரவணன் தாக்கல் செய்துள்ள மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதிகள் அனிதா சுமத் மற்றும் குமரப்பன் அமர்வில் சமீபத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனு தொடர்பாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணை மார்ச் 18ஆம் தேதிக்கு தள்ளி வச்சு உத்தரவிட்டிருக்காங்க. இந்த வழக்கில் தயாரிப்பாளருக்கு சாதகமா தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் வந்து இந்த படத்தை நடிச்சு கொடுத்துட்டு போவாரா அல்லது இந்த படத்துக்கு இழப்பீடு தொகை வழங்கிடுவாங்களா அல்லது என்ன அப்படின்றது தீர்ப்பு வந்தால் தான் தெரியும்.